வணக்கம். ஆட்சி மாறி இன்றைக்கோட 15 நாள் 2 வாரம் மேலே ஆகுது. ஏண்டா 2 வாரம் ஆட்சிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ திருமண பக்கம்லாம் கொலை, கற்பழிப்பு, அதான் மாற்றம்னோம்ல. மாற்றம் வேணும்னு சொன்னீங்களே, நல்ல மாற்றம், செமத்தியான மாற்றம். இந்த மாற்றம்னு சொன்ன படுவாக்களை எல்லாரையும் கூப்பிடணும். இதுக்கு தாண்டா மாற்றம் கேட்டிங்கன்னு எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 29 கொலை. அந்த ரெட்டை கொலையெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை கொலைன்னு தெரியாது. அதே மாதிரி நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 19 கற்பழிப்பு கொலை, பாலியல் சீண்டல், பாலியல் அக்கிரமம், பாலியல் குற்றம் 19 நேற்று வரைக்கும். இன்றைக்கி எத்தனைன்னு தெரியாது. எத்தனை லிஸ்ட்டில் சேருன்னு தெரியாது. இவங்க எத்தனை மறைக்க போகிறாங்கன்னு தெரியாது. என்ன செய்கிறது? மாற்றம் வேணும்ட்டோம்ல, சோடுமை. இந்த முட்டு கொடுக்குறதுக்கு அப்படி திடுறாங்க. எப்படியாவது முட்டு கொடுத்து சோப்பை போட்டு நல்லா கழுவி கொண்டு வரணும்னு எல்லாம் பாடுபடுறேன். இறைவன் பெரியவன் சொல்லுவாங்களா, அது மாதிரி அவங்கள அறியாமலே பிதுங்கிக்கிட்டு வெளியே வருது செய்தியெல்லாம். எல்லோரும் இப்போ வெக்கப்படுறான். இவங்களுக்கு போய் நம்ம முட்டு கொடுத்தோமே, இவங்களுக்கு போய் இப்படி இது பண்ணிவிட்டோமே, இவங்களுக்கு போய் அப்படி ஆதரவு பண்ணோமே அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அப்படியே தான் இருக்கோம். ஏன்னா படித்து சொன்னோம், டேய் தப்பு பண்ணுறீங்க, ஒரு கேஸ்லையாவது அவரை உள்ளே வைங்க, ஒரு கேஸ்லையாவது இந்த வளர்ந்து கட்டவனை தூக்குங்க, என்னென்னமோ பண்ணோம். அது இப்போ பார்த்திங்கன்னா குதிரை சவாரி வரைக்கும் வந்துருச்சு. குதிரை சவாரி, குதிரை பேரம், குதிரை வேகத்தில் குதிரை பேரம். இதை மறைக்கிறதுக்காக 3 எம்எல்ஏக்கள் நேற்று, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ, இது குதிரை பேரம் இல்லை, ஜனநாயக கடமைங்கிறார் ஒருத்தர். சரி, அதுக்குள்ளே போகல. என்ன அதுக்குள்ளே இன்னொரு சனியனும் எழுத்து பேசுகிறவங்கள இப்போ கை வைக்க ஆரம்பித்தாச்சு. முக்தார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முக்தார் அகமது, மை இந்தியா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேள்விகளை அனாவசியமாக நம்ம திடுக்குன்னு பார்ப்போம், ஆனால் அனாவசியமாக கேட்பார். அப்படி ஒரு நல்ல ஊடகவியலாளர். அவரை 22 நைட் தூக்கிட்டாங்க. போலீஸ் தான், சத்வாச்சாரி, வேலூர் சத்வாச்சாரி போலீஸு. வீட்டுக்காரமாக அவங்க குழந்தையா 2 பொம்பளை பிள்ளைய, இவர் எல்லாம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நைட் 12:30 மணிக்கு மறித்து வாடகை காரில் குறுக்க மறித்து தூக்குறாங்க. எப்படி பாருங்கள், யாரோ ஞாபகம் வருது அவங்களுக்கு? ஜெயலலிதா ஞாபகம் வருமே உங்களுக்கு? அந்த அம்மாவாவது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு தூக்குறதுக்கு. இங்கே அப்படி இல்லை. 15ஆவது நாளில் 13ஆவது நாளில் தூக்கிட்டாங்க. தூக்கி வச்சு அவரை அவங்க கதறாங்க. என்னன்னாலும் சொல்லுங்கள், என்ன குற்றச்சாட்டு, என்ன எஃப்ஐஆர், என்ன செக்ஷனு, நான் காலைல ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. பொண்டாட்டி கதறது, பிள்ளைகள் கதறது, குழந்தையா எல்லாருமே கதறாங்க. பிள்ளைகள் கதறது, 2 பொம்பளை பிள்ளைய. யோசிச்சு பாருங்கள். இரக்கமில்லாத ஒருத்தர் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? இதுதான் எனக்கு தெரியும். இது அந்த வளர்ந்துக்கிட்டவருடைய வேலைன்னு தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஜோசப்புக்கு தெரியாமல் இது எப்படி நடக்கும்? நைட்டு 11:30 மணிக்கு
நடுநிசையில் அந்த காரை மறித்து அவரை தனி காரில் ஏற்றிட்டு இவங்களை கேடுங்கட்டு போகணும் அனுப்பி யோசிச்சு பாருங்கள். இது இந்த என்ன நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அதை அப்படியே மறைச்சிட்டான், அப்படியே மறைச்சிருவான். நாளைக்கு உன் வீட்டுக்கும் வரும்டா மூதேவி, உன் வீட்டுக்கும் வரும். அங்கங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபோன் மேலே ஃபோன் இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காரு. பேசிட்டு கடைசியில் காஞ்சிபுரம் வந்தோடனே ஏதோ டைரக்ஷன் போல் மறுபடியும் திருப்பி வீட்டிலே கொண்டு விட்டுருங்கடான்ட்டாங்களாம். காலைல 3 மணிக்கு கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு போகும்போது அறிவுரை, இந்த அரசை நீங்கள் தாக்கி பேசக்கூடாது, ஆதரித்து பேசுங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எப்படி போலீஸ்காரன் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு அறிவுரை சொல்லிவிட்டு வீட்டில் 3 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு, ஏன்டா தூக்குனா எதுக்கு பண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்டா கொண்டு வந்து விட்டான் அதுவும் கிடையாது. முக்தார் அந்த அரெஸ்ட்டில் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று நடந்திருக்கு. அது சொல்லணும். அதாவது அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல நடு நடுநிசையில் 11:30 மணி 12 மணிக்குள்ளே நடுவோட மறிக்கிறாங்கல்ல. அந்த காருக்குள்ளே இருந்த பொம்பளை பிள்ளைய 2 பொம்பளை பிள்ளைய, அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏன் பண்ணாங்கிறது அப்புறம்தான் எனக்கு தெரியுது. என்னென்னா, அதாவது முக்தார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் இந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் விசிலை எடுத்து ஊற்றிட்டு விசிலை சாக்கடையில் போடுவாங்களாம். அதுக்காகவே 2 பொம்பளை பிள்ளைகளையும் பழிவாங்கிற நோக்கில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம், ஒரு பயங்காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிள்ளைகள் முன்னாடி அவங்க அப்பனை இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அந்த ஹராஸ் பண்ணது இந்த பிள்ளைகள் மனதளவில் பாதிக்கும். எப்படி சின்ன பிஞ்சு குழந்தைகளை எப்படி பயமுத்துறாங்க பாருங்கள். விசிலில் ஏதோ கீழே போட்டாங்கங்கிற ஒரு காரணத்தினால பிள்ளைகளையும் சேர்த்து பழி வாங்கிறதுக்காக இது ஸ்கீம் போட்டு பண்ணியிருக்கானு பாருங்கடா. எந்த கோலத்தில் ஆட்சி நடக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் இந்த முட்டு கொடுத்தவன் மாற்றவன் சொன்னவன் எல்லாருக்கும் இது வேணும். எல்லாருக்கும் இருக்குடி. என்ன இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பையன் திருநெல்வேலியில் ஒரு பையன் பேசிட்டானே, அந்த பையன் பேர் கூட ஞாபகம் இல்லை, ஏதோ எழுத்து பேசிட்டானா. என்ன ஏதோ கெட்ட வார்த்தையில் பேசிட்டான்னு சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுனதை நம்ம ஆதரிக்கலை. என்ன இன்றைக்கி அந்த பையன் ஜெயிலில் இருக்கான். டேய், அப்படி பண்ணால் உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த என்ன வாரியர்ஸன்னு விளக்கமாத்து வாரியர் இருக்கானோல, அவனுக்கு பண்ண அசிங்கங்களுக்கு இன்னமும் இருக்குது. ஒரு நாயமும் அது எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு கோச்சு வாங்கி இப்படி திட்டுறேன்னு மிக கேவலமாக திட்டுறது இன்றைக்கி இன்னும் இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சி ஆதரவோடு திட்டுறாங்க. அப்போது பிடிச்சி உள்ளே போடணுன்னா ஜெயிலு தாங்காது. 2000-3000 பேரை பிடிச்சி உள்ளே போகணும். அவ்வளோ மோசமாக பேசுகிறவங்க இன்னும், ஏன்னா அரசு ஆதரவோடு பேசுகிறாங்க, அரசில் பொறுப்பில் இருக்கிறவன் ஆதரவோடு பேசுகிறாங்க, பொறுப்பில் இருக்கிறவன் என்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்க, பொறுப்பில் இருக்கிறவன் காசு கொடுத்து பேசுகிறாங்க. மாற்றம், இதான் மாற்றம். நான் பேச வந்தது நெஞ்சு பொறுக்குது இல்லையே மல்ல, அது மாதிரி எனக்கு உண்மையிலே மனசே ஆறல. 10 வயசு பிள்ளைங்க, சூலூர் பள்ளப்பாளையம், 10 வயசு பிஞ்சு பொம்பளை பிள்ளை, அதை நாசமாக்கிட்டாங்க. 2 ராஸ்கல்ஸ் நாசமாக்கி கொன்று குளத்தில் போட்டாங்க. ஆனால் அதை மடைமாற்ற வேலையை பண்ணுறாங்க பாருங்கள் போலீஸும். இந்த கொஞ்சம் எடுப்பு இருக்காங்க பத்திரிக்காரங்க பேரில். ஆனால் ஒரு விஷயம், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி 10 வயசு 12 வயசு பொம்பளை பிள்ளை இருக்கும். இந்த முட்டு கொடுக்குறவன், இந்த
அசிங்கம் பண்ணுறவங்க எல்லார் வீட்லேயும் இந்த பொம்பளை பிள்ளை இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் அதை மனசில் வச்சுங்க. எல்லாருக்கும் இது மாதிரி வரும். நீங்கள் இதை கண்டிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வருண்டா. அப்போ தான் தெரியும், ஆத்தாடி விட்டமடா. அந்த போலீஸ்காரங்க காலையில் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம், முதல் நாள் காணாமல் போச்சு 21ஆந்தேதி காலையில் உங்கள் பொண்ணு பத்திரமா எங்ககிட்ட தான் இருக்குங்கிறாங்களாம். குதறி செத்து நைட்டே குளத்தில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடுச்சு 2 வெறி நாய்க ஓநாய்க. காலையில் போலீஸ் தான் எங்ககிட்ட பத்திரமா இருக்குன்னா எப்படி? செத்து போன பிள்ளை பத்திரமா இருக்கா? இல்லை உசுரோடு இருக்கிற பிள்ளைய தானே பத்திரமா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு போலீஸும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருமே இதை கலட்டி வச்சுருவீங்களா? உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? இப்போ என்னடா பாதுகாப்பு? ஒரு 10 வயசு பிள்ளை நம்பி ஒரு ஆளோட சாக்லேட் வாங்குறதுக்கு போகக்கூடாதுன்னு இந்த ஆட்சியில் வந்துருச்சு பாருங்க. 10 வயசு 12 வயசு பிள்ளைய 9 வயசு பிள்ளைய யாரு கூடயும் நம்பி சாக்லேட் வாங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு இது வந்துச்சே இந்த ஆட்சியில். இதை விட வேறு என்ன வேணும் ஒரு ஆட்சிக்கு? நற்பெயர். கேடுகட்டத்தனமாக அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பொய்ய சொல்லிட்டு மூஞ்ச காமிக்காமல் அவங்க அப்பன்ட்ட ஏதோ கையெழுத்து வாங்கி புறவாசல் வழியாக வெளியே போய் அந்த பிள்ளை எரிச்சிட்டாங்க. இப்போது இவ்வளவு சீரழித்து அந்த பிள்ளையை கொண்டிருக்காங்க. எவ்வளவு அதில் தடயங்கள் இருக்கும், எத்தனை ஆதாரங்களை எடுத்தாங்களா? அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல வேணாமா? இது மாதிரி தான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இந்த ஆட்சி ஜோசப்போட ஆட்சி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான். உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2020 மத்ராசிஸுங்கிற ஒரு இடத்துல தலித்து பெண்ணு, அது 4 பேர் உயர்ஜாதி 4 ஆம்பளை முண்டங்கள் கற்பழித்து சின்ன பின்னமாக்கி போட்டு போயிடறாங்க. அதை மருத்துவமனையிலேருந்து கொஞ்ச நாள் இறந்து போயிடுது. அதை இதே மாதிரி தான் போலீஸ் எப்படி இப்போ புறவாசல் வழியாக கொண்டு போய் எரிச்சாங்களோ, அவங்க அம்மாட்ட காமிக்காமல் குடும்பத்தில் காமிக்காமல் இல்லை, அதே மாதிரி தான் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை கொண்டு போய் எரித்து பிடிச்சவராகிட்டாங்க. அதில் தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ராகுல் காந்தி கூட அங்கே போய் தள்ளி கூட விட்டாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த சம்பவம் அங்கே நடந்தது தான். அதை அந்த குடும்பத்துக்கும் ஒப்படைக்காமல் அவங்கள கொண்டு எரிச்சிட்டாங்க. இது இஷ்யூ ஆகுது. இந்த இஷ்யூவை பற்றி எழுத போன ஒரு கேரளா, அவர் பேர் நல்ல பேர், கப்பன் சித்திக், கேரளா ஜேர்னலிஸ்ட். அவர் அதை போய் அந்த செய்தியை அதை எடுத்ததுக்காகவே அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை ஜெயிலில் தள்ளினாங்க ஊபியில். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே வச்சுருவாங்கிற பயத்தில் தான் எல்லாம் இப்போ சொம்பு தூக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படியே விஜய் ஜோசப் விசைங்கிறவர், நீங்கள் அவங்க போலீஸு ஒரு பிள்ளைய அவங்க அம்மாட்ட காமிக்காமல் கொண்டு போய் புறவாசல் வழியாக கொண்டு போய் எரிச்சது. நீங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது குற்றத்தில் குற்றம், மிகப்பெரிய குற்றமே அந்த ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்ட அந்த போலீஸ். இது எல்லாமே சௌரியமாக நம்ம மடந்துடுறோம், அது வேறு விஷயம். இது என்னென்னா இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குது, ஊபி மாதிரி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நான் பேச வந்ததுடைய நோக்கமே அதை அப்படியே மாற்றி பக்கத்து வீட்டுக்கார ஒரு அம்மா அதை வச்சு இந்த அம்மாவை பழி போட்டு, என்னால் என்ன சொல்கிறது, இன்றைக்கி அந்த ஒரு அம்மா, அந்த குஷ்பு, அவங்களாம் கொஞ்சம் மரியாதை இருந்தது. அது சொல்லுது, அக்காவா அவரை இன்னைக்கு பார்த்தோன்னே உணர்ச்சி கோபமாக இருந்துச்சு. அது ஜோசப்பை பார்த்துட்டு வந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம், யாரும் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை.
எதிர்பார்த்து வேறு பண்ணுவாங்க போல். என்ன, நம் சமுதாயத்தில் இது மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தையும் சரிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி முடியும்? 10 நாட்களில் மாற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? முதல்வருக்கு அதற்கான நேரத்தை கொடுங்க. யார்? குஷ்பு. இந்த அம்மா ரெப்ரசன்டேஷனை இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ தானே வந்தார், டைம் கொடுங்க. இன்னும் அது என்னது, ஹனிமூன் பீரியடா? அப்போ 6 மாதம் ஹனிமூன் பீரியட் வரைக்கும் எத்தனை வேணாலும் கற்பழிச்சிக்கோ, எத்தனை பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் கொலை பண்ணிக்கோ. 17 வயசு பையனை மதுரையில், அதுவும் கோயிலை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் 5 பேர் சேர்ந்து குத்துயிருமா கொலையுமா கொண்டு போய் மாடியிலே இருந்து, அதாவது என்ன கார் நிறுத்துகிற இடமா, குத்துயிரும் கொலையுமா அங்கேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. இந்த வெறியும் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? மாற்றம், சூப்பர் மாற்றம். 17 வயசு பையனை கொன்னதுலேயும் 17 வயசு, 16 வயசு, 15 வயசுலாம் இருக்கான். மாற்றம்ல. இப்போ இவங்க சொன்ன மாதிரி, குஷ்பு சொன்ன மாதிரி, தம்பிக்கு டைம் கொடுங்க. என்னைக்கு? சுடுகாடு ஆன பிறகு டைம் கொடுக்குறதா? அப்படி நாடே சுடுகாடாய் அப்படியே அந்த அம்மா தண்ணி அடிக்கும், மட்டையாயிரும். யார்? 10 வயசு பிள்ளையை பறி கொடுத்த தாயை பற்றி வாய் ஊசாமல் ஒரு பொம்பளை மட்டையாயிரும். அது இன்னும் கெட்ட வார்த்தையில் ரொம்ப சொல்லுது. அதை பக்கத்தில் இந்த வண்டியில் கூப்பிட்டு போனான்ல, அவனுக்கும் இந்த அம்மாவுக்கு தொடர்பு. அவன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போகிற போக்கில் கூப்பிட்டு போயிட்டான். உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும்ல, உன் வீட்டில் இருக்குமா இல்லையா? ஒரு வீடு 10 வயசு பிள்ளையை பறி கொடுத்துருக்குற அந்த வீட்டை குதறாங்க. அந்த அம்மாவை குதறாங்க. ஒரு கூலி தொழிலாளி வீடு. சி, என்ன மாற்றம்! இப்போ இதை மறைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறது இருக்கு பாருங்க. டேய், நாசமாக போகிறீங்க, நாசமாக போகிறீங்க. 10 வயசு பிள்ளைய பறி கொடுத்துருக்கிற தாயை போய் அவள் சாராயம் குடிப்பா, மட்டையாயிருவா, அவளுக்கும் பக்கத்து வீட்டு அந்த கடத்தினவனுக்கும் தொடர்பு. என்ன டேய்! சரி, உங்கள் கூற்றுப்படியே அது அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோ. அதுக்காக வீட்டு 10 வயசு பிள்ளைய குதறுவீங்களா? கடிச்சு திம்பிங்களா? ஆஹா, நல்லது நடந்துச்சு, ஏன்னா இவளுக்கு இப்படி இருந்ததில்ல, இவ பிள்ளையை இப்படி திங்கணும், இப்படி இப்போ அவள் சாகணும் அப்படி நினைப்பீங்களா? இல்லை, அப்படின்னா இப்படி இருக்கிறவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வன்புணர்வு செஞ்சு கொள்ளலாமா? என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த வீடியோவை அவள் பக்கத்து வீட்டுக்காரி பேசுகிறாங்கிற அவன் ரீல் மூவி, இந்த சனியனே இந்த ரீல்ஸில் தானே போகுது. இந்த 15 நாளாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான். ரீல்ஸுன்னு புதக்குழியில் போய் சாக போகிறாங்க எல்லாம். அமைதியை விட்டுட்டு நேற்று பெரம்பூரில் 8 பேர் போகிற வரலாம் இரும்பு கம்பியால் அடிச்சிருக்காங்க போதையில். அப்படியே டிபி சத்திரம் ஒரு அம்மாவும் இன்னொருத்தரும் கஞ்சா விற்றுருக்காங்கன்னு போய் சொன்னதுக்கு வீட்டு புகுந்து இரும்பு ராடில் அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரன்ட்ட போனால் போலீஸ்காரன் நைட்டான நீ உள்ளே வரதை கதவை போட்டாங்களாம். நீ காலையில் வா. சட்டம் ஒழுங்கு என்ன டேய்! நமக்கு அதான் சொன்னேன், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எதை பற்றியும் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், கண்டதை பேசுகிற ஒரு சிவகாசி கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர். அந்த அம்மாட்ட கேள்வி கேட்குறாங்க,
சாரி, நீங்கள் அலுவலக சம்மந்தமாக கேளுங்க, இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அந்த பொம்பளை ஆடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை ஆட்டம் ஆடிச்சு. பாதுகாப்பு இல்லை, பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஆடினேன். அந்த பொம்பளை இப்போ அமைச்சர். அது அமைச்சர் எங்கள் சிஎம் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான். உங்கள் சிஎம் தான் வாயை பொத்திட்டு உட்காந்துருக்காரு. நம்ம கேள்வியே 10 வயசு குழந்தை இப்படி ஆகிப்போச்சு, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது, காலையில் ஃபோன் பண்ணால் பத்திரமா இருக்குங்கிறீங்க. என்ன பத்திரமா இருக்குது? அதுக்கு அடுத்து கேட்டால் அந்த அம்மாவே சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, பிள்ளையை எரிச்சு விட்டாங்க, மூஞ்சி கூட காமிக்கல. என்னங்க அது? என்னையா? எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு புரியவே இல்லை. அதான் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், இடுப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிடும் கெடும். அது நல்லா சொல்லியிருப்பார். கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர்கள் இல்லாத பாதுகாப்பற்ற அரசன் அவனை கெடுப்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் தானே கெட்டு அழிவான் ஒளிவான். 15 நாளில் பார்க்குறோம். எதிர்த்து பேசினவன் எழுதுனவனை நைட்டாக தூக்குறது, எடுத்து இன்னொருத்தன் உங்கள் பாஷையிலேயே அவன் மீம்ஸ் போட்டான்னா அவனையும் தூக்கி ஜெயிலில் வைக்கிறது. ரொம்ப கேவலங்க. அதாவது 10 வயசு பிள்ளைய, ஏன் நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம், 10 வயசு பச்சை பிள்ளைய பறி கொடுத்து நிற்கிற ஒரு அம்மாவை பக்கத்து வீட்டுக்காரனை சேர்த்து பேசுகிற சகதி, அதாவது சகதியில் புரண்ட அந்த எருமைகளை விட கேவலமான குடிகளாக இருக்காங்க. இது எங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இன்னைக்கு வரைக்கும் மனசு விட்டு அகலாத ஒரு சாவு, ரொம்ப மோசமான சாவு. அந்த கள்ளக்குறிச்சி அந்த சாவு நாங்கள் பதறணும். அது இன்றைக்கே சொல்கிறோம் சார், அது கொலை. ஆனால் அந்த கொலை பண்ணவன், அந்த பள்ளிக்கூடத்து தாளாளர், அவன் இவன், அதை காப்பாற்றின போலீஸ்காரன் எல்லாரும் இன்றைக்கி காலரை தூக்கி விட்டு அலையிறான். தலை குனிவது, அதுலேயும் இதே வேலையை பண்ணாங்க. அந்த கொலை அதை கண்டுபிடிக்காமல் போனதுக்கு முக்கிய காரணமே சைலேந்திர பாபு. நான் அடித்து சொல்வேன், கொலை நடந்த 2வது நாள் அங்கே போய் நிர்வாகத்துக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுனால அது அப்படியே படுகொலியில் மூடிட்டாங்க. சரி, மூடி தொலைகிறாங்க. அந்த அந்த அம்மா, அந்த பிள்ளை ஸ்ரீமதியே அதுவே மேலே ஏறி இந்த இதில் கேப்பில் அதே குனிஞ்சி நெளிஞ்சி கிழிஞ்சி கீழே விழுந்து செத்து போச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இது ரொம்ப கொடுமை. அதை தொடர்ந்து எழுதுனதுனால என் தம்பி பிரகாஷும் இன்னொரு தம்பி கேமராமேன் எல்லாரையும் காரையத்து கொல்ல வந்தாங்க சார். அது வீடியோவே இருக்குது. அந்த கேஸும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எங்கே போய் சொல்ல என்ன, எனக்கே வெக்கம். ஏன்னா நம்மளை விட வெயிட்டாக இருக்காங்க அந்த ஸ்கூலுக்காரங்க. அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பாப்பா இறந்துச்சுல, அந்த ஸ்கூல் ஓனர் இவங்க எல்லாம் ரொம்ப வெயிட்டு. அதனால தான் இந்த கேஸை ஒன்றும்லாம் வைக்கப்பட்டாங்க. காரியத்தை கொல்ல வராங்க சார், அதை வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, அது வெக்கக்கேடு. ஆனால் அந்த ஸ்ரீமதியோட அம்மாவை இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் வரேன். இதே குற்றச்சாட்டு செல்வி அம்மாவை இதே மாதிரி அந்த அம்மா ஒழுக்கம் இல்லாத அம்மா. டேய், நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்லேயும் ஸ்ரீமதி இருக்கும்ல, நாசமாக போவீங்களா? அதே தான் இப்போ இந்த பாப்பா இறந்து போனதில்லை. ஒரு 10 வயசு குழந்தை நம்பிக்கையாக ஒருத்தனோட போய் சாக்லேட்டோ ஏதோ வாங்கிறதுக்கு பின்னாடி போக சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
பத்திரிக்கை சந்திப்பு வருது. அந்த அம்மா வந்து என் குழந்தைக்கு நான் சொல்கிறது இந்த சூலூர் பாப்பா. அந்த அம்மா வந்து என் குழந்தைக்கு நீதி வேணும்னு மன்றாடுது. அதை அந்த அம்மாட்ட மூஞ்சியை காமிக்காமல் கொண்டு போய் எரிச்சாச்சு. அப்போ அந்த வழக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு பக்கம், கரூர் நானும் 100 தடவை சொல்லிட்டேன். கரூர் என் வாய் தான் வலிக்கு. 41 பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் சாவை நான் தான் எங்களால் தான் ஏற்றுக்கலை. பண்ணவங்க அவங்கன்னு அதுவும் அவங்களும் பதில் சொல்லாதனால சரி அது நாசமாக போட்டு அது போயிடுச்சு. 41 குடும்பத்தையும் வர வச்சு அதுவும் மொய் எழுதிட்டாங்க. என்ன அடுத்து இந்த இதுதான் நான் அதை இன்னைக்கு கூட கேட்டேன். இந்த நம்ம எடிட்டர் ராம் வந்தார், என் தம்பி வசந்த் இருந்தாங்க. அது ஜனநாயகன் படம் என்னாச்சுன்னு கேட்டேன். அது இனிமேல் அவ்வளோதான், 500 கோடி. ஏன்னா பெரிய இடத்துல வந்தாச்சு. இந்த 500 கோடிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஜனநாயகன் படம் என்னாச்சு நான் கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன், என்னாச்சுன்னு ஏதாவது தெரியுமா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கவர்னரை 10 தடவை போய் பார்த்தாங்கல்ல சார், முதலமைச்சர் ஆக்குங்க போய் பார்த்தாங்கல்ல. அதில் 2வது வாட்டி 3வது வாட்டிலாம் போனதில் கூட ஒரு குள்ளம் ஒருத்தர் இருப்பார், 2 குள்ளங்க இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குறுந்தாயிடலாம் வச்சுட்ருப்பான். அதில் ஒருத்தன் வந்து அந்த ப்ரொடியூசரு, இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன், அவன் தெலுங்குக்காரன். ஒரு ஆட்சி அமைக்கணும், எங்கிட்ட பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னரை பார்க்கணுன்னா யாரை கூப்பிட்டு போகணும்? இப்போ செங்கோட்டையனை வளர்ந்து கட்டவன் இப்படி 4-5 பேரை கூப்பிட்டு போனால் அது நியாயம் இருக்குது. இவர் அருண்ராஜன் இருக்கார், அப்புறம் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன் கவர்னரை கூப்பிட்டு எங்கள் பெரும்பான்மையை கூப்பிட்டு போகிறதுல ஒரு ப்ரொடியூசரு, ஜனநாயகம் ப்ரொடியூசர்னு சொல்லப்பட்ட ஒருத்தன், அப்புறம் இன்னொரு விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். அவன் யார்? இங்கே 2 பேரை கூட கூப்பிட்டு போனது அவன். அதுக்கு யாராவது கேட்டிருக்கோமா? ஏன் கூப்பிட்டு போனீங்க? ஏன்னா ப்ரொடியூசர் அவன். அது நாசமாக போச்சு. இந்த கேள்வி என்ன உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அதாவது கேட்பார் இல்லாமல் போகுது. அதான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் எனும் கெடும் அப்படின்னார்ல வள்ளுவன். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் போச்சு. 41 கொலைக்கு நியாயம் இல்லாமல் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நம்ம தெருவுக்குள்ளே 10 மணிக்கு மேலே போனாலும் பயப்பட வேண்டியிருக்கு. பொம்பளை பிள்ளைகளை ஒத்தையில் அனுப்புறதுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. என்ன ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. அந்த லட்சணத்தில் இன்றைக்கி சூப்பர் மாற்றம். அதாவது ஒரு அம்மா 10 வயசு குழந்தை குதறிட்டாங்க, பிச்சு தின்னுட்டாங்க. நியாயம் கேட்க போகிற இடத்துல அது பத்திரிக்கையாளர் சந்தித்து கேட்குது. அந்த அம்மாட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ரொம்ப கோபம். நாமளும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கும் வெக்கம். என்ன கேட்குறாங்க? ஏமா நீ குடிப்பியா? சரி, ஒரு பொம்பளைங்க 10 வயசு பிள்ளையை பறி கொடுத்துட்ருக்குங்க, குடிப்பியான்னு கேட்குறதுக்கும் இந்த 10 வயசு பிள்ளை செத்து போனதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நாக்கில் நரம்பு இல்லாமல். அதான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சாவு, இப்படி ஒரு இழவு நடந்தால், வீட்டில் வந்து இருக்கும்போது ஒரு நாய் ஒருத்தன் இப்படி கேள்வி கேட்டால் பாவம். அந்த பொண்ணு, அந்த அம்மா பாவம் இல்லை? குடிப்பியா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உனக்கும் எப்படி நட்பு? பக்கத்து வீட்டுக்காரனோட உன் பிள்ளை எப்படி அனுப்புன? சரி, அந்த அம்மா இடத்துல இருந்து பார்த்தீங்களா?
அது என்ன யோசிக்கும்? அதுவும் வெக்கத்தை விட்டு எதோ சொல்லிச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அவங்க கூலி தொழிலாளிங்க. நீங்கள் தான் டாஸ்மார்க்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உட்காந்துருக்கீங்க. கூலி தொழிலாளி. அது ஏதோ வச்சுருந்துச்சு, நான் தெரியாமல் குடிச்சுக்கிட்டேன்னு வேறு சொல்லுது. ஏண்டா அதாடா மேட்ரு இன்னைக்கு? பிள்ளைய கொன்னுட்டாங்க, அதுவும் துடிக்க வச்சு என்னென்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க. இதை அவசர கதியில் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க போலீஸு. எரிச்ச போலீஸை கேட்க மாட்டீங்களா கேள்வி? ஏன்டா எரிச்சிங்க கேட்க மாட்டீங்க? ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டிங்களா கேட்க மாட்டீங்க? நாளைக்கு ஒரு இந்த பிரச்சனை பெருசாகி மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டில் வந்து மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் பிரேத பிரச்சனை பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? அந்த உடம்பு என்னையா பண்ணுவீங்க? எங்கே போய் இப்படி எரிச்சிட்டிங்கன்னா என்ன செய்வீங்கன்னு கேள்வியை கேட்க வேணாமா அவங்ககிட்ட? அந்த கேள்வியை விட்டுட்டு பச்சை மண்ணை தொலைச்சிட்டு போய் உக்காந்துருக்க அவங்ககிட்ட குடிப்பியா? உனக்கு குடிப்பழக்கம் இருக்கா? எல்லாரும் ஷோசப்பை காப்பாற்றுறாங்களாம். அந்த அம்மாட்ட இப்படிலாம் கேள்வி கேட்டிங்களே, சாராயம் குடிப்பியா, சாப்பிட்டியா, அப்படி இப்படின்னு. இந்த ஷோசப்பும் இந்த வளர்ந்துக்கிட்டவரும் இங்கே போனாங்கல்ல சிபிஐக்கு, டெல்லிக்கு தனி விமானத்தில் போகும்போது விமானத்துக்குள்ளே சரக்கு இருந்ததை அவங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? இது தனி விமானத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டவர், அவர் சரக்கோடு தான் போனார். அதை சீஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இதை எவனாவது கேள்வி வைக்கிறது தைரியம் இருக்கா? அந்த பச்சை பிள்ளையை பரிதவிக்க கொடுத்த ஒரு பொம்பளைகிட்ட போய் சாராயம் சாப்பிடுவியா, சாராயம் வாங்குவியா, எப்படி வாங்குவ, எப்படி குடிப்ப, என்ன நீ எவ்வளோட படுத்த, இப்படிலாம் கேட்குறீங்களே, இந்த தைரியம் உங்களுக்கு இருக்காடா? போல இப்பயும் சொல்கிறேன், இந்த முட்டு கொடுக்குற படுவாவிகளுக்கும் இதை மடைமாற்ற நினைக்கிற அந்த பொறுக்கிகளுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். அந்த செத்துப்போன அந்த 10 வயசு பிஞ்சு பிள்ளையுடைய சாபம் இருக்குல்ல, அந்த பிள்ளையுடைய சாபம் உங்களை சாகடிக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.